வணக்கம். என் பெயர் ஹவிஷ்ணா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் அரிச்சுடி அகாடமி பள்ளி, மடிப்பாக்கம், சென்னை. திருக்குறள் கதைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகிய நான் பல முறை தோல்வி கண்டு முயற்சி செய்து பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தேன். இதை எனது நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் செய்து காட்ட விரும்பினேன். அதற்காக ஆய்வகத்தின் மேல்தளத்தில் ஏற்பாடு செய்தேன். எனது உதவியாளரிடம் மேலே மின்விளக்கை எடுத்து வர சொன்னேன். அவர் எடுத்து வரும்போது தெரியாமல் கீழே போட்டு உடைத்து விட்டார். நான் அவரை திட்டாமல் இன்னொரு மின்விளக்கை மேலே எடுத்து வர சொன்னேன். அருகில் இருந்த எனது நண்பன் ஏன் அவரிடமே வேலை கொடுக்கிறாய் என கேட்கும்போது நான் சொன்னேன், என்னால் மறுபடியும் இந்த மின்விளக்கை உருவாக்க முடியும். ஆனால் அவருடைய மனதை நான் காயப்படுத்தி விட்டால் என்னால் சரி செய்ய முடியுமா? அப்புறம் இந்த வேலையை அவரிடம் மறுபடியும் கொடுக்கும்போது அவர் பொறுப்பாக செய்வார். அதை பார்த்துட்டு இருந்த எனது நண்பன், இந்த பொறுமை குணத்தால் தான் நீ இந்த மின்னலுக்கை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னாங்க. குறள்: நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம்: நிறையுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். நன்றி.